நமஸ்காரம். ஒரு நிமிஷம். கேட்கறதா? கேட்கறது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் யக்ரேமுபாஸ்மஹே. இந்த ரெண்டாவது சஜ்ஜன பத்ததி அப்படின்னு இதுல மொத்தம் 5 பத்ததியா தான் பிரிச்சிருக்காரு. இதுல இது ரெண்டாவது பத்ததி. அதுல 18 ஸ்லோகங்களை நல்லவாளை பத்தி சொல்ற. இதுல முதல் ஸ்லோகம், கலியுகத்துல கூட நல்லவர்கள் காப்பாத்துவா அப்படின்னு சொல்றார். முதல் ஸ்லோகம் எப்படி? ஆலேகேஷு திரிதச சுதுசாம் அப்யனுத்யத்விகாராः பிரணாபத்ஸ்வப்யன்ருதசகிதாः பிராபவேஷ்வப்யதிருப்தாः பிரத்யர்த்திஷ்வபி அகடுஹிருதயாः பார்த்திவேஷ்வப்யதீனாः சந்தோ குப்தை கதிஜன யுகேபி அந்திமே சந்தியமுஷ்மின். சுவாமின் திரிதச சுதுஷாம் அப்யனுத்யத்விகாராக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவலோகத்து ஸ்திரீகளாக இருக்கக்கூடியதான ரம்பை, திலோத்தமா, ஊர்வசி, மேனகா அப்படிங்கிறவளை பார்க்கும்போது கூட மனசில் எந்தவித விகாரமும் வராதவர்கள். ஆலோகேஷு பிராணாபத்ஸ்வபி அன்ருத சகிதாக, உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட, பிராணாபத்சுனா உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அன்ருத சகிதாக பொய்க்கு பயந்துட்டு இருக்கவா இருப்பா. பிராபவேஷ்வப்ய திருப்தாக, நிறைய செல்வங்கள் இருந்தா கூட அதிருப்தாக அப்படின்னா கர்வம் இல்லாதவர்கள். செல்வம் நிறைய இருந்தாலும் அது பிரத்யர்த்திஸ்வப்யகடு ஹிருதயாக, எதிரிகள்கிட்ட கூட ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசாத இருக்கக்கூடியவர்கள், அந்த இதயம் உடையவர்கள். பார்த்வேஷ்வப்யஜீனாக, அரசர்கள்ட்ட கூட பரிதாப நிலையை காட்டாத இருக்கக்கூடியதான நல்லவர்கள். சந்தகா கதிச்சன அஸ்மி அந்திமே அப்பியஸ்மின் கேஸ்மி. அந்திமே அப்பியஸ்மின் கேன்னா இந்த கடைசிக்குமா இருக்கக்கூடியதான் கலியுகத்தில் குப்தியை சந்தி, அதாவது இந்த கலியுகத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் இருக்கான்னு சொல்கிறான். அப்போ கலியில் காப்பாற்றுறவ யாரு அப்படின்னு கேட்டால் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? புரிஞ்சுதா? அடுத்தது ரெண்டாவது, இந்த அகிலத்துக்கெல்லாம் அணியானவர்கள், இந்த லோகத்துக்கே ஒரு அணிகலனா இருக்கக்கூடியவா, ஆபரணமா இருக்கக்கூடியவா யாரு அப்படின்னா நல்லவர்கள். அதுக்கு 2 ஓமையை காமிக்கிறார். நல்லவர்களும் தாமரையும் ஒன்று அப்படின்னு காமிக்கிறார். எப்படி? சதைவ மித்ராபியுதயாபிகாங்ஷிபிஹி மகாதபஸ்மேரதமை குசேஷயைः பிரகல்பசௌரியப்ப விசேஷ நிர்பரைः பழிக்கிதிம் கிம் புவனஸ்ய நோ பவேத். அதாவது பரிஷ்கிதினா மாறுதல், இந்த புவனஸ்ய கிம் நோ பவேத் ஏன் ஆகாது, மாறுபாடு ஏன் ஆகாது? ஏன் அப்படின்னா அதுக்கு நல்லவாள்லாம் தாமரைக்கு சமமானவர்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, தாமரை எப்போ என்ன பண்ணும்? எப்போ சூரியன் உதிக்கிறதோ அப்போதான் தாமரை மலரும். அதே மாதிரி இவா எப்படிப்பட்டவா? நல்லவர்கள்லாம்
ந மித்திர அபியுதயகாங்ஷிபிகி நண்பர்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறவா இருப்பார்கள் இல்லையா? புரியுறதா? அதே மாதிரி மகா தபஸ்மேர தவைகி குசேசையி, அதாவது பெரிய வெயிலில் கூட தாமரை மலர்ந்தே இருக்கும். பெரிய ஆத்தபம்னா வெயில், அதனால கூட அது மலர்ந்தே இருக்கும். அதே மாதிரி நல்லவர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடியதான மகா தபகா அப்படின்னா நல்ல ஒரு தபஸ், அதனால அவ ஸ்மேர தமரஹா அப்படின்னா என்னத்தன்னா அவ நடுநிலையாக ஒரு இருப்பா அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, குசேசையி, குசேசையா அப்படின்னா என்ன இருக்குன்னா நல்லவர்கள் என்ன பண்ணுவா, குசேசையானஹா தர்பத்தில் தர்ப புல்லில் இதுவாக போட்டு ஆசனமாக வச்சு படுத்துட்டுருப்பா. தாமரைக்கும் நறுமணம் அப்படிங்கிற சௌரபியம் பிரகல்ப சௌரபிய விசேஷ நிர்பரைஹி, எல்லாம் நல்ல நறுமணம் அப்படிங்கிற சௌரபியமானது இருந்திருக்கு தாமரையில். அதே மாதிரி நல்லவர்களுக்கு என்ன இருக்குன்னா சௌலபியம் சாமர்த்தியமானது இருக்கு. சௌரபியம் சௌலபியம் ரெண்டு இருக்கு. இப்படி 4 வகையான ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ 5வது என்ன, புவனம்னா ஜலத்துக்கு பேர், ஜீவனம் புவனம் வனம்னு அமரகோஷம். அப்போ தாமரை ஜலத்தில் ஜலத்துக்கு குளத்துக்கு அழகு தாமரை தான் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் கவிஞன் சொல்கிறான். அதே மாதிரி நல்லோர்கள் இந்த உலகத்துக்கு அலங்காரமாக இருக்கிறார்கள். அவள் ஏன் உலகத்துக்கு அலங்காரமாக இருக்க மாட்டா அப்படின்னு, கிம் புவனஸ்ய பரிஷ்கிருதிகி நோபவேத், ஏன் ஆக மாட்டான்னு கேள்வி கேட்குற மாதிரி சொல்கிறான் ஸ்லோகம். அப்போ நல்லவாளுக்கும் தாமரைக்கும் உள்ள ஒத்துமையானது இந்த சொல்லப்படுறது. சரி, அடுத்தது நல்லவர்கள் யாரை போன்று அப்படின்னு கேட்டால் அழகிகளை போல நல்லவர்கள் உயர்ந்தவர்கள். எப்படி, சுதுஷாம் சுதிபத சுபகம் கரணகிரா மதனு சாஸ்திரவசியானாம் புரோஷோத்தமரதி பாஜாம் சதா கதிஷ் ஆதரா கதம் ந சியாதே. புருஷோத்தம ரதிபாஜாம், அதாவது 2 அர்த்தம் சொல்றாரு இங்க. சுதுஷாம் அப்படின்னா நல்ல நோக்கம் உள்ளவர்கள் அர்த்தம், நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் கொண்ட அறிஞர்கள். சுதிபத சுபகம், வேத மார்க்கத்தை நல்லா சரிப்படுத்தக்கூடியதான வார்த்தையை சொல்லவார்க்கா. கரணகிராம், அதாவது மிக அதிகமான சாஸ்திரங்கள் இருக்கிறதுனால சாஸ்திரவசியானாம், புருஷோத்தம ரதிபாஜாம், புருஷோத்தமனாக இருக்கக்கூடியனான பகவானிடத்தில் ஒரு ரத்தினா ஒரு இதுவாக ஆசையோடு இருக்க, பகவானே சர்வதா தியானம் பண்ணக்கூடியவா இருக்கா. சதாகதிஷு ஆதராக கதம் ந சியாத், இப்படி நல்லவர்களுடைய வருகையானது எப்படி அவளுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல அழகிகளுக்கு சமமாக நல்லவர்களை சொல்ல, அழகிகள் எப்படி இருப்பா, சுதுஷாம் கண் அழகிகள். அது மாத்திரம் இல்லை, சுதிபத்த சுபகம்னா காதின் வழியை அழகுபடுத்துகிற மாதிரி, அதாவது இனிமையாக பேசுவா, வணக்க பேசுறது. அது மாத்திரம் இல்லை, மன்மத சாஸ்திரத்தை வசியமாக கொண்டு இருக்கவா, சாஸ்திரவசியானாம் கரணகிராம், ரொம்ப அதுவா. அதே மாதிரி புருஷோத்தம ரதிபாஜாம், உயர்ந்ததான புருஷர்களிடத்தை ஆசை வச்சுட்டு இருப்பா. அப்போ எப்பயும் காமத்தில், அதாவது பேரின்பத்தில் ருச்சி எப்படி இல்லாமல் இருக்கும் அவளுக்கு அப்படின்னு. இந்த இடத்துல 4 பதம் இருக்கு பாருங்க. சுதிருஷாம், சுத்தி, அதனு, சதாகதிங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம் சொல்லியிருக்கா. அர்த்தம் புரிஞ்சுதா? நல்லவர்கள் யாருக்கு சமமானவர்கள் அப்படின்னு கேட்டால் அழகிகளை போல அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறா காவி. அடுத்தது, நல்லவர்கள் எதுக்கு சமமானவர்கள்னா பிழை இல்லாததான சொற்களை போன்றவர்கள். மகாபாஷ்யம் வா பாடனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம்னு மகாபாஷ்யத்துக்கு பெருமை சொல்கிறா. அதே மாதிரி ஏகசப்தா சம்யக் ஞாதா சுஷ்டு பிரயுக்தா சொர்க்கே லோகே காமதுக்பவதின்னு ஒரு வாக்கியம். இப்போ நல்லவர்கள் பிழையில்லாத சொற்களை போன்றவர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். பிரகிருத்தியா பரிசுத்தானாம் பிரத்யம் செமிபே யுஷாம் சப்தானாம் இவ சாதுனாம் சங்கதிர்கிருக்கதே புதைஹி. சுவாமி,
அதாவது இங்கே என்னன்னா, ஒரு எழுத்து ஒரு சப்தம் எடுத்துனா கூட அதில் பிழை இல்லாததாகும். விகுதிகள்னா அந்த பிரகிருதி பிரத்தியம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி பதங்களை வந்து பண்டிதர்கள் ஏற்றுன்னு இருக்காளோ, பிரகிருத்தியா பரிசுத்தானாம் பிரத்தியம் சமபேஷாம். இப்போ ராமஹான்னு சொல்கிறான், ராமங்கிறது பிராதிபதிகம், அதுக்கு மேலே சுப்பிரத்தியம், அப்புறம் வந்து சசஜுஷோரு கரவசாணி விசர்ஜனையான்னு சொல்லி ராமஹான்னு ரூபம் நம்ம சொல்கிறோம். அது எப்படி பிரகிருதி விருதிகளோட ஒரு சப்தங்களை எடுத்துக்கிறோமோ, அதேமாதிரி இயற்கையாகவே ரொம்ப இதுவாகிறவர்கள், சுத்தமானவர்கள், நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களை சாதுக்களோடு சேர்வது அறிஞர்கள் ஏற்றுக்கிறா அப்படிங்கிற சப்தானாமிவ சாதுனாம் சங்கத்திற்கு. அதாவது சாதுக்களுக்கும் நல்ல சொற்களுக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்லேஷாலங்க இரட்டொரு மொழிதல் சொல்லியிருக்கார் கவி. என்னென்ன நல்ல சொல் அடிச்சொல் அப்படின்னா, பிரகிருத்தியா, பிரகிருத்தினா இயற்கையாகவே பிழையில்லாத நாள், சாதுக்கள் வந்து இயற்கையாகவே தூயவர்கள் இல்லையா. சதாம் சத்பிகி சங்கா கதமபிகி புண்ணியன பவதிங்கிறார் பர்திருஹரி. அப்போ நல்ல சொல் அப்படின்னா பிரத்யேகத்தை அடைஞ்சுன்னா சாதுக்கள் எப்படிப்பட்டவா, நம்பிக்கை அவ மேலே ஏற்படுறது. நல்ல பதங்கள் பொருத்தம்னு பண்டிதர்கள் ஏற்பார்கள். அப்போ நல்ல மனிதர்களோடு சேர்றதுங்கிறது சங்கதிகி சதாம் சத்பிகி சங்கா கதமபிகி புண்ணியன பவதி. இன்னொரு ஸ்லோகம் பர்திருஹரி சொன்னால் என்ன, சத்சங்கதி கதையக்கம் நகரோதி பும்சாம் அப்படின்னு சொன்னான். நல்லவாளோட சேர்க்கை எதை செய்யாது அப்படின்னு கேட்டால் எல்லாமே செய்யணும் அங்கே தாத்பரியம் சொல்ல. இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், கலியுகத்தை காப்பாற்றுறவா நல்லவர்கள், இந்த உலகத்துக்கே ஆபரணம் போன்றவர்கள், அழகிகையிலே போன்றவர்கள் நல்லவர்கள், பிழையற்ற சொற்களை போன்றவர்கள்னு சொல்லலாம். இந்த இடத்துல திறமை இல்லாதவாள் கூட தலைவர்களோட சேர்வதனால அவள் வந்து ஒரு உயர்வு அடையலாம். அந்த ஸ்வயம் அசக்தைரபி அசக்கியார்த்த சமீரிதா முக்கிய சம்பந்த மாகாத்மியாத் நீயத்தே சித்தி மஞ்சசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இல்லை சுவாமி, ஆனால் திறமை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அதை கொண்டு ஒருத்தன் வந்து உயர்ந்து வரான் அப்படின்னு சொன்னான், தலைவனுடைய சம்பந்தத்தினாலே வரான் அப்படின்னு சொன்னான், அந்த மகிமை ரொம்ப நீயத்தை முக்கிய சம்பந்தம் ஆகாத்மியா, அந்த முக்கியமானவர்களுடைய சம்பந்தத்தினுடைய பெருமையினாலே சித்தியும் நீயத்தை ஒரு உயர்வை அடைகிறான் ஒன்று கிடைக்கிறதுன்னா. என்னன்னா, சம்ஸ்கிருதத்தில் சில சப்தத்துக்களுக்கு நேராக ஒரு பொருள் உண்டு, மறைமுகமான பொருள் உண்டு, அதாவது பின்ன பின்னமான அர்த்தம் உண்டு. அப்போ இதை எப்படி சொல்கிறதுன்னா, சாஸ்திரத்தில் இது பெரிய அதுக்கு விசாரங்கள்லாம் பொண்ணு பண்ணுறோம். சக்திஹி லக்ஷணா வியஞ்சனாலாம் சொல்லிட்டு போகிறோம். ஆக பதத்தினுடைய அர்த்தத்தை வந்து சொல்ல வந்த அர்த்தம் வேற இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டால், சிம்மோ மாணவகான்னு பிரயோகம் பண்ணும். சிம்மோ மாணவகான்னு என்ன அர்த்தம், அந்த சிறுவன் அந்த படிக்கிற பையன் சிங்கம் போன்றவன் அப்படின்னா சிம்மம் மாதிரி என்ன கர்ஜிப்பானா அப்படின்னு அர்த்தம் இல்லை, சிம்மம் மாதிரி கம்பீரமாக இருப்பான், புரியுறதா. அப்போ அந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் வேறமான அர்த்தத்தை இங்கே சொல்லப்பட்டாலும் அது எப்படி முக்கியார்த்தத்தோட சம்பந்தம் இருக்கும் இல்லையா, அதை தான் தமிழில் ஆகு பெயர்னு சொல்கிறா, சம்ஸ்கிருதத்தில் லக்ஷணான்னு சொல்கிறா. பிரசித்தமாக எல்லா சாஸ்திரத்திலும் எடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குது, அதை சொல்லிவிட்டு இன்னைக்கு கிளாஸை சமர்ப்பிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், கங்காயாம் கோஷகான்னு ஒரு வாக்கியம் சுவாமி. கங்காயாம் கோஷகா, கங்காயம் கோஷகான்னு என்ன அர்த்தம்னா இடைச்சேரின்னு அர்த்தம், அதாவது ஒரு பிரதேசத்துக்கு பேர். இப்போ வந்து சுவாமி இவர் எங்கே இருக்கார் சுவாமி, ஜனார்தன் சுவாமி எங்கே இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டான். காவேரி கரையில் இருக்கேன் சுவாமி. காவேரி கரையில் உட்காந்துருக்காரா, அப்படி இல்லை, காவேரி கரையில் அவருக்கு இது இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, அங்கே இருக்கார். அதுதான் லட்சணம். காவேரியில் இருக்க முடியாது, ஜலப்பிரவாகம் சக்தியாக அர்த்தம் வந்தது, ஆனால் லட்சணையாக அந்த தீரம்னு அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, அதான் கங்காயாம் கோஷகா அப்படின்னு சொல்கிறோம். இதான் சம்ஸ்கிருதத்தில் லக்ஷணா அப்படின்னு பேர். எந்த இடத்துல சக்தியாக அர்த்தம் சொல்ல முடியலையோ அங்கே அது சம்பந்தமாக அர்த்தம் சொல்கிறதுக்கு லக்ஷணான்னு பேர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில்
இந்த கவி காமிக்கிறார். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை நடத்திடுறேன். 26வது ஸ்லோகம். ஏன் அப்படின்னு கேட்டால், பெரியோர்கள் நியாயசாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான சத்ஹேதுக்கள் மாதிரி நம்ம நியாயம்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால அதையும் சொல்லிடலாம். சத்ஹேதுக்கள்னா அசத்ஹேதுக்கள்னா என்ன? சாத்தியாபாவத் அவிருத்தித்வம் அப்படிங்கிறது சத்ஹேத்து லட்சணம். சாத்தியாபாவத் விருத்தித்வம் அசத்ஹேத்து லட்சணம். இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம், இங்கே பார்ப்போம். திருஷ்டாந்தரஹிதா கேச்சித் திருஷ்டம் நியமமாஸ்ரிதாக நியாயஜ்ஞைருபகீயந்தே ஹேதவோ அபீஷ்ட சித்தையே. அதாவது உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் அவளுக்கு சமமாக இன்னொருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தமாக காமிக்க முடியாது. அப்படி ஒரு தனியாக அணித்தர சாதாரணமாக இருப்பாள். யார்? திருட நியமம் ஆசிரிதாக, ஒரு உறுதியான நியமங்களை கடைபிடிச்சுன்னு இருப்பாள். அதே மாதிரி அபீட்ட சித்தையே உபகீயந்தே. ஒரே நிமிஷம். அபீட்ட சித்தையே அபீட்ட சித்தையே உபகீயந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய எண்ணம் கைகூடுறவர்களும் அதுக்கு காரணமாகவும் இருப்பாவா. அது இவ எப்பேற்பட்டவா? நியாயஜ்ஞாக, நீதி அறிஞ்சவர்களாக இருக்கா அப்படின்னு சொல்ற. இது பெரியோர்களை பற்றி ஒரு அர்த்தம். இதில் நியாயசாஸ்திரத்தினுடைய சமன்வயம் எங்க அப்படின்னு கேட்டால், அப்படியே இந்த இடத்துல ஒரு சாரமான விஷயம் சொல்கிறேன். அனுமானம்னு சொன்னால், அனுமானத்தில் முக்கியமாக 4 இருக்குன்னு சுவாமி. பக்ஷா, சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தம்னு 4 இருக்கும். இது உதாரணம் சொல்கிறேன். இந்த மலை அப்படிங்கிறது பட்சம், நெருப்பை உடையது அப்படிங்கிறது சாத்தியம். எதை கொண்டு? புகை இருப்பதுனால் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அதுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க? இப்போ நெருப்பு இருக்கிறதுனால, புகை இருக்கிறதுனால நெருப்பை உடையது பர்வதம்னு சொன்னால், மலைன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமாண்ணா? அதுக்கு ஒரு திருஷ்டாந்த எக்ஸாம்பிள் காப்பினும் மகானசவத்தை மடப்பிடி போன்றது. அப்போ ஒரு அனுமானத்தில் இது எல்லாம் 4 இருக்கணும். இப்போ இந்த அனுமானம் ஒன்று சித்திக்கணும்னா அதில் என்ன இருக்கணும்? பிரதிஜா வாக்கியம் இருக்கணும், ஹேது வாக்கியம் இருக்கணும், திருஷ்டாந்தம் இருக்கணும், இல்லையா? கேட்கலையா? புரியலையா இருக்கும்? ஹலோ, சரி. நியாயசாஸ்திரம் வந்தோடனே புரியலையா? ஒருவேளை புரியுது. இப்போ பாருங்க, பிரதிஜா வாக்கியம். இப்போ அடியன் இந்த நம்ம கிளாஸை வச்சுன்னு சொல்கிறேன் சுவாமி. ஒரு திங்கள் செவ்வாயும் இந்த கிளாஸ் நடக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் நடக்கும். என்ன சாதிக்கிறேன்னா, இதுலேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல திருஷ்டாந்தம் இல்லைனாலும், அதாவது வியாப்தி இருந்ததுனால் அது ஹேதுக்களை சாதிக்கும் அப்படிங்கிற நியாயசாஸ்திரம். அதனால் இந்த பெரியோர்கள் நியாயசாஸ்திரத்துக்கு சத்தேதுக்கள் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறேன் சுவாமி. 26 வரலாம் இருக்கு. புரிஞ்சுதா? ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க.